தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் 234 தொகுதிகளில் எந்தெந்த வேட்பாளர்கள் நிக்க போறாங்க அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டை ஏற்கனவே கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாம காரைக்குடியில அவர் போட்டியிடுறதா சொல்றதுக்கு முன்னாடியே அங்க கூடியிருந்த கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் ஆரவாரமா உற்சாகமா கைத்தட்டி மகிழ்ந்தாங்க. அவர் காரைக்குடின்னு சொல்றதுக்கு முன்னாடியே இவ்வளோ பெரிய கைத்தட்டல் அப்படின்னு பார்க்கும்போது இவர் கண்டிப்பா ஒரு முதலமைச்சரா வந்தா தமிழகம் எந்த அளவுக்கு மாறும் அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னே பல பேரும் கருத்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அவர் சொன்னதுக்கு அப்புறமா இவங்க கை தட்டலை வச்சு பக்கத்துல இருந்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் மனைவி மற்றும் தாயார் இவங்க 2 பேர் கண்ணிலையுமே ரொம்பவே கண் கலங்கி நின்னதை எல்லாராலையுமே பார்க்க முடிஞ்சது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவ்வளவு தோல்விகளை கண் முன்னாடி சந்திச்சிருக்காரு. அதை இவங்களும் பின்னாடி இருந்து பார்த்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதை கைத்தட்டல பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷமாவே இருந்திருக்கு. அதுதான் ஆனந்த கண்ணீர் மூலமா வெளியில வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் காரைக்குடியில போட்டியிட போறாரு அப்படின்ற ஒரு தகவலை வச்சு இப்போ எல்லாருமே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தான் முதலமைச்சரா ஆவாரு அப்படின்ற கருத்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சரி, இந்த ஒரு தகவலை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.